சென்னை வரும் வரை நித்யாவால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அதுவரை பார்வதியின் அன்பாலும் கவனிப்பாலும் பழகியிருந்த வீடு அவளுக்கு வெகு அந்நியமாகி போனது. கிளம்பும் வரை யாரிடமும் அதிகம் பேசாமல் அறையினுள் அமர்ந்திருந்தாள். அனிதா பல முறை வந்து அழைத்தாலும் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வரும் என்று சொல்லிவிட்டாள். சென்னையில் வீட்டிற்கு வந்ததும் தான் அவளுக்கு நன்றாக மூச்சு கூட விட முடிந்தது. அரவிந்த் கல்லூரிக்கு தயாராகி கொண்டிருந்தான். இப்போதே அவனிடம் கேட்டாக வேண்டும் என்று நேரே அவன் அறைக்குள் சென்றான் நித்யா. என்ன மேடம், மதுரை வாசல் எப்படி இருந்தது என்றான். அரவிந்த் புத்தகங்களை எடுத்து வைத்தபடி அவன் முன் வந்து நின்று, கேட்டதற்கு மட்டும் பதில் சொல். அன்று மதுரையில் யார் காரை மோதியது என்றான் நித்யா கோபத்துடன். அவள் முகத்தை பார்த்து சற்றே பயந்துதான் போனான் அரவிந்த். நிச்சயம் அவளுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது என்பது அரவிந்துக்கு புரிந்தது. அது வந்து என்று மெல்ல இழுத்தான். நீதானே காரை இடித்தாய். அவள் கண்கள் சிவந்தது. நீர்மணிகள் கீழே சிந்த தயாராக இருந்தது. பதறி போய், பெரிதாக ஒன்றுமில்லை, அங்கே இருந்த ஒரு கல்லில் இடித்து விட்டேன். மற்றபடி வேகமாக எல்லாம் ஓட்டவில்லை. குறுகிய பாதையில் ஓரத்தில் இருந்த கல்லை நான் கவனிக்கவில்லை. கொஞ்சம் இடதுபுறமாக திருப்பி இருக்க வேண்டும். நான் நேராக விட்டுவிட்டேன் என்று விளக்கம் கொடுத்தார். அன்றே ஏன் சொல்லவில்லை? அண்ணாதான் அவர் செய்ததாக சொன்னார். நான் ஓட்டி இடித்தது என்றால் எல்லோரும் பயப்படுவார்கள், இல்லை அதிகம் திட்டுவார்கள் என்று அண்ணாதான் சொன்னார். உன் அண்ணா சொன்னால் உனக்கு என்று நித்யா கத்திக்கொண்டிருந்த போதே, லேட் ஆகுது அரவிந்த், சீக்கிரம் வந்து சாப்பிடு என்று அழைத்தார் செல்வம். புது உறவுகள் வந்ததால் எங்களிடம் பொய் சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டாய், ரொம்ப சந்தோஷம் என்று வேகமாக அவன் அறையை விட்டு வெளியேறியவள் நேர தன் அறைக்கு சென்று மெத்தையில் விழுந்தாள். அழுகையை அடக்க வெகுவாக சிரமப்பட்டாள். அந்த கீர்த்தியிடம் என்ன திமிராய் பேசினாள். இனி அப்படி பேச முடியுமா? அவர்களின் உதவியே தேவையில்லை என்று சொன்னாலே. இப்போது அரவிந்த் செய்திருக்கும் காரியம் அவர்களுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிவிட்டு அதை அனைவரிடமும் மறைத்திருக்கிறான். விபத்து என்பதை எதிர்பாராமல் நடப்பது. உண்மையை சொல்லியிருந்தால் செல்வம் நிச்சயம் திட்டி இருப்பார். ஆனால் வேறு எதுவும் கடுமையாக செய்திருக்க மாட்டார். ஆனால் அரவிந்த் மறைத்தது மதுரையில் இருப்பவர்களுக்கு தெரிந்தால் என்ன நினைப்பார்கள்? செல்வம் மிகவும் பொல்லாதவர், அரவிந்தின் தவறை பொறுத்து கொள்ள மாட்டார் என்றல்லவா நினைப்பார்கள்? இல்லை, தெரிந்து கொண்டே பொருட்செலவை ஏற்க மறுக்கிறார் என்று நினைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இது எதுவும் உண்மை இல்லை என்று எப்படி அவர்களுக்கு புரிய வைப்பது? இங்கே இருப்பவர்களுக்கு தெரிந்தால் இவளைப் போல எல்லோரும் வருந்துவார்கள். சாந்தாத்தை மிகவும் வேதனைப்படுவார். நித்யாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பெரியவர்களுக்கு தெரியாமல் காருக்கான செலவை திரும்ப தர வேண்டும். அருணிடம் கொடுத்து விடலாம். ஆனால் தொகை என்ன என்பது நித்யாவுக்கு தெரியாது. அவள் மதுரையில் இருந்து புறப்படும் நாளில் அரவிந்த் மோதிய கார் பழுது பார்க்கப்பட்டு வந்திருக்கவில்லை. அங்கே யாரும் செலவு கணக்கை பற்றி பேசவில்லை. இப்போது எப்படி தெரிந்து கொள்வது? காரின் பெயர் அவளுக்கு தெரியும் தானே. முதலில் ஒரு கார் பழுதுகளை சரி செய்யும் பணிமனைக்கு அழைத்தார். வீட்டில் வேறு யாருக்கும் தெரியாமல் தான். அந்த பணிமனையில் கேட்ட கேள்விகளில் பாதிக்கு மேல் அவளுக்கு தெரியாது. கார் தயாரிக்கப்பட்ட ஆண்டு, காரின் மாதிரி, இன்னும் பல கேள்விகள். ஆத்திரத்தில் இடையிலே போனை வைத்து விட்டார். மாலையில் அரவிந்திடம் வேறு யாரிடமும் இது பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். முடிந்தால் அருணிடம் செலவு விவரங்கள் கேட்டு சொல்லும்படி சொன்னார். அரவிந்தும் முயற்சி செய்தான். உனக்கு எதற்கு அதெல்லாம்? எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று விட்டான் அவன். மாமா ஆனா செலவை திரும்ப கொடுக்க நினைக்கிறார் என்று சொல்வதுதானே என்று தொலைபேசியை வைத்ததும் அரவிந்திடம் பாய்ந்தான். அப்படி சொன்னால் அண்ணா மாமாவிடம் பேசுவார் அல்லவா? அப்போது மாமாவுக்கு தெரிந்துவிடுமே என்றான் அரவிந்த் பாவமாக. நித்யாவுக்கும் அது சரி என்று தோன்றியது. இப்போது கேட்டு என்ன செய்ய முடியும் என்றான் அரவிந்த் மெதுவாக. பணத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் நம்மை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். அங்கே வேறு யாருக்கும் தெரியாது. அண்ணா சொல்லவும் மாட்டார் என்றான். உன் அண்ணா சொல்லவில்லை என்றாலும் வேறு யாருக்காவது தெரிய வரலாம். பல வருடங்களாக கார் ஓட்டும் உன் அண்ணன் இப்படி ஒரு விபத்தை செய்வாரா என்று யாருக்காவது தோன்றினால் உண்மை வெளிவரும்போது தவறு செய்தது மட்டுமல்லாமல் அதை மறைக்க நினைத்தோம் என்று மேலும் நம்மை வெறுத்துவிடக்கூடும் என்றவள், இனியேனும் எதையும் மறைக்காதே. எல்லோரும் நல்லவர்கள் இல்லை. நமக்கு பின்னால் நம்மை பற்றி தவறாக பேசுவார்கள். நம்மை கேவலமாக கூட நினைக்கலாம். உறவுகள் யாரும் நம்மை எதுவும் குறை சொல்லக்கூடாது. புரிந்து நடந்து கொள் என்றான். அரவிந்த், சாரி, நான் இவ்வளவு யோசிக்கவில்லை. சித்தி சித்தப்பா ரொம்ப நல்ல மாதிரி.
நீ அதிகம் யோசிக்காதே, அவர்கள் ஒரு நாளும் நம்மை தவறாக நினைக்க மாட்டார்கள் என்றான். இவனிடம் அதிகம் பேசி பரீட்சை நேரத்தில் அவனை குழப்பிவிடக்கூடாது என்று நினைத்து, நீ ஒழுங்கா படி, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள் நித்யா. அண்ணாவும் இதைத்தான் சொன்னார் என்றார் அரவிந்த். அவனை மீண்டும் முறைத்துவிட்டு சென்று விட்டாள். விடுமுறை முழுவதும் அவளுக்கு பல வேலைகள் இருந்தது. தையல் கடைக்கு சில கொள்முதல்கள், அனிதாவின் பொழுதுபோக்குக்கு புத்தகங்கள், அவள் கல்லூரி தேர்வு பற்றி விசாரிப்புகள் என்று வாரம் முழுவதும் வேலை என்றாலும் அரவிந்தின் தவறை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாள் நித்யா. மீண்டும் அலுவலகம் செல்லத் தொடங்கியதும் எல்லாம் இயல்புக்கு வந்தது போல் இருந்தது. வேலை சற்றே சுலபமாக இருக்க குழுவில் எல்லோருமாய் அவ்வப்போது அரட்டை அடித்து கொண்டு வேலை செய்வார்கள். அப்போது குழு தலைவன் ரவி புதிதாக ஒரு கார் வாங்கப் போவதாக சொன்னார். பலரும் பல கேள்விகள். ஏற்கனவே பதிவு செய்து விட்டீர்களா? என்ன பிராண்ட், என்ன மாடல், என்ன நிறம் என்று எல்லோரும் கேட்க, ரவி காரின் பிராண்டு பற்றி சொன்னதும் நித்யாவுக்கு மூளை சுறுசுறுப்பானது. பேச்சில் மிகுந்த ஆர்வம் காட்டினான். மெதுவாக ரவியிடம், எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றான். முதலில் வேலை சம்பந்தமாக என்று எண்ணியவன் அவள் கேட்கவும் முதலில் வியந்தான். அந்த விவரங்கள் உனக்கு எதற்கு? சில நாட்களாக ஒருமையில் தான் பேசத் தொடங்கியிருந்தான் ரவி. என் தம்பி ஒரு உறவினர் காரை மோதிவிட்டான், அதை சரி செய்ய பணம் தர வேண்டும், அதற்குத்தான் என்றான். அவர்களிடமே கேட்க வேண்டியதுதானே? அவர்கள் அது பற்றி எதுவும் பேசவில்லை என்றாலும் நம் தவறை நாம் தானே சரி செய்ய வேண்டும். கேட்காதவரை லாபம் என்று விட வேண்டியதானே? சரி விடுங்க, நானே எப்படியோ விசாரித்துக் கொள்கிறேன் என்று நித்யா நகரவும், சரி சரி, காரை பற்றி விவரங்கள் சொல் என்று கேட்டான். கேட்கும் போதே ஒரு முறை புருவத்தை உயர்த்தினான். அவனுக்கு தெரிந்த ஒரு பணிமனைக்கு பேசினான். பேசியவுடன், நிச்சயம் அவர்களுக்கு பணத்தை தர வேண்டுமா என்றான். ஆமாம் என்றாள் நித்யா உறுதியாக. ரவி சொன்ன தொகை நித்யாவை தலை சுற்ற வைத்தது. அவளது ஒரு மாத சம்பளம் போதாது என்றான் ரவி. அதுவும் ஒடுக்கை சரி செய்து புது வண்ணம் பூச அந்த தொகை. ஒருவேளை கார் நிறுவனத்தின் பணிமனைக்கு சென்றால் ஒடுக்கிய பகுதியை புதிதாக மாற்றி விடுவார்களாம், அதற்கு இன்னும் அதிகமாகும் என்றான் ரவி. அவள் வங்கி கணக்கில் அவள் பல மாத சம்பளம் அப்படியே இருந்தது. தொகையை திருப்பி தர ஒன்றும் சிரமம் இல்லைதான் என்றாலும் அவ்வளவு பெரிய தொகையை இழக்க மனம் கொஞ்சம் வலித்தது. அதேபோல் அந்த தொகையை ஒருவருக்கு வீண் செலவாக இழுத்து விட்டது அரவிந்தின் தவறு. அவர்கள் கேட்கவில்லை என்று விட்டால் கீர்த்தி சொன்னது உண்மையாகும். பணத்தை வங்கியிலிருந்து எடுக்கும் முன் மீண்டும் அரவிந்திடம் விசாரிக்க சொன்னார். காரின் ஒடுக்கை சரி செய்தார்களா இல்லை புதிதாக மாற்றினார்களா என்று. அதற்கும் அருண் பதில் சொல்லவில்லை. மீண்டும் இது பற்றி பேசக்கூடாது என்று விட்டான். இப்போது வேறு வழி இல்லை, எதற்கும் இருக்கட்டும் என்று 2 மாத சம்பளத்தை எடுத்து கொண்டார். வீட்டுக்கு தெரியாமல் செய்வது அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போது எல்லோருக்கும் சொல்லி ஒரு பெரிய சங்கடத்தை உருவாக்கி அரவிந்தை எல்லோரும் திட்டி தீர்ப்பார்கள். இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் என்று நினைத்து கொண்டான். அருண் மதுரையிலிருந்து அன்று காலையே வந்து விட்டதாக தெரிந்து கொண்டு அவன் அலுவலகத்திற்கு சென்றாள். அவள் சென்ற நேரம் அருண் அங்கு இல்லை. அருணின் நண்பனிடம் விவரம் கேட்டாள். அவன் ஒரு வாரம் வேலையை பார்க்கவில்லை என்று இப்போது சைட்டுக்கு போயிருக்கிறான். மாலை வரலாம், இல்லை நாளை காலைதான். நீங்கள் ஃபோன் செய்து விட்டு வந்திருக்கலாமே என்றான் சிபி. அவசரத்தில் வந்துவிட்டேன், நான் மீண்டும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். நித்யா அலுவலகம் செல்ல ஆட்டோதான் ஏறியிருப்பான். அவள் செல் ஒலித்தது. அருண் தான் அழைத்தான். ஹலோ, என்னை பார்க்க வந்திருந்தாயா? ஆமாம், உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று வந்தேன். மீண்டும் நீங்கள் எப்போது வருவீர்கள் என்று சொல்லுங்கள், நான் மீண்டும் வருகிறேன். ஏதும் முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்தான் அவளுக்கு. ஆனால் அவனுக்கு அது எப்படியோ தெரியாதே. அவசரம் ஒன்றும் இல்லை, வேறொரு நாள் பேசலாம். இன்று மாலை நானே உன் அலுவலகத்தில் வந்து அழைத்து கொள்கிறேன் என்றான். கீர்த்தி சொன்னது நினைவு வர, வேண்டாம், உங்கள் அலுவலகத்திற்கு வந்ததும் சொல்லுங்கள், நானே வருகிறேன் என்று வைத்துவிட்டாள் நித்யா. அன்று வேலை எதுவும் சரியாக ஓடவில்லை. அவனிடம் எப்படி பேச வேண்டும் என்று ஒத்திகை பார்த்து கொண்டாள். அருண் அலுவலகத்தில் இருப்பதாக குறுஞ்செய்தி அனுப்பவும் மணியை பார்த்தாள். அவள் புறப்படும் நேரம்தான். உடனே அருண் அலுவலகத்திற்கு சென்றான். அவள் சென்ற நேரம் அங்கேயும் எல்லோரும் கிளம்ப தயாராகி கொண்டிருந்தனர். நேரே அவன் அறைக்கு சென்று கதவை தட்டினார். கம்மின் என்ற குரல் கேட்டு உள்ளே சென்றாள். உள்ளே இருந்தவர்களை பார்த்ததும் ஒரு கணம் அவளுக்கு அதிர்ச்சி. எதற்காக இங்கே இவள் வந்திருக்கிறாள்? சிபியும் அருணும் ஒரே அறையை பயன்படுத்தி வந்தார்கள். பக்கவட்டில் நீளமான அறை, பாவடிவ மேசை,
இருபுறமும் 2 நாற்காலிகள். அந்த பகுதியை தாண்டி சென்றால் இருவர் அமரக்கூடிய சோபா 2 எதிரெதிராக இருக்கும். அந்த சோபாவில் ஒரு புறம் கீர்த்தியும் கீர்த்தியின் தந்தை ராஜனும் அமர்ந்திருந்தார்கள். மறுபுற சோபாவில் அருண் அமர்ந்திருந்தான். வா நித்யா, உட்கார். கீர்த்திக்கு இங்கே ஏதோ பயிற்சியாம், அது பற்றி விசாரிக்க வந்திருக்கிறார். உனக்கு இந்த நிறுவனம் பற்றி எதுவும் தெரியுமா என்று ஒரு கோப்பை நீட்டினான். அதை வாங்கும்போது இவள் எதற்கு இங்கே வந்தாள் என்றாள் கீர்த்தி. இவளுக்கு என்ன சொல்வது? நீ சொன்னது உண்மைதான், அரவிந்த் தான் காரை இடித்தான் என்று ஒத்துக்கொள்வதா, இல்லை அதற்கான பணத்தை தர வந்தேன் என்று சொல்வதா? நித்யா யோசிக்கும் போதே அடிக்கடி இங்கே வருவாளா என்று கீர்த்தியின் வார்த்தைகள். அது மற்றவர்களுக்கு ஒரு பொதுவான கேள்வி. ஆனால் நித்யாவுக்கும் கீர்த்திக்கும் தான் அந்த கேள்வியின் உண்மையான பொருள் புரியும். அருணை மயக்க நித்யா முயற்சிப்பதாக கீர்த்தி முன்பே குற்றம் சொன்னார். இப்போது அவனை தேடி அவள் வந்திருக்கிறாள் என்றால் பல காரணம் இருக்கலாம். ஆனால் கீர்த்தி என்ன நினைப்பாள் என்று நினைத்த போது நித்யாவுக்கு அவளுக்கு எரிமலை குழம்பை அவள் மேல் ஊற்றுவது போல் இருந்தது. இப்போதே இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்ற வேகம் அவளுக்குள் எழுந்தது. நித்யா எதையும் பேசுவதற்கு முன் நான் தான் வரச் சொன்னேன், அனிதாவுக்கு வாங்கிய புத்தகங்களை கொடுத்து அனுப்ப நித்யாவை அழைத்தேன் என்றான் அருண். ஒருவேளை கீர்த்தி பேச்சின் உள்ளர்த்தம் அவனுக்கும் புரிந்ததா? முகத்தில் எதையும் காட்டாமல் அருண் கொடுத்த கோப்பை வாங்கி கொண்டு கொஞ்சம் தள்ளி இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் நித்யா. அவளுக்கு ஏற்கனவே தெரிந்த நிறுவனம்தான் அது. பயிற்சிகள் நன்றாக இருந்தாலும் பயிற்சிக்கு பின் வேலைவாய்ப்பு தருவதாக சொல்லி பிறகு அதற்கு தனியே ஒரு பெருந்தொகையை வசூல் செய்வதாக கல்லூரியில் அவள் படிக்கும்போது சொல்லியிருந்தார்கள். அதையே நித்யா சொல்ல, உன் கருத்து யாருக்கு வேண்டும் என்பது போல் ஏற்கனவே எல்லாம் விசாரித்து விட்டோம். நாளை காலை கீர்த்தியை சேர்க்கப் போகிறோம். ஹாஸ்டல் கூட பார்த்தாயிற்று என்றார் ராஜன். நித்யா எதுவும் பேசாமல் நிற்க, எல்லாம் சரிதான் மாமா, மதுரையில் கூட இதுபோல் பல நிறுவனங்கள் இருக்கின்றன. புது ஊரில் எதற்காக கீர்த்தி தனியே இருக்க வேண்டும் என்றான் அருண். ராஜன் சற்றே யோசிக்க, தனியாகவா? அதுதான் நீங்கள் இருக்கிறீர்களே மாமா என்று சொல்லிக்கொண்டே அருணின் அருகில் வந்து அமர்ந்தாள் கீர்த்தி. அதுதானே, நீ பார்த்து கொள்ள மாட்டாயா என்றார் ராஜன். நான் பார்த்து கொள்வது இருக்கட்டும், கீர்த்திக்கு ஒரு வேலைதான் வகுப்பு, மீதி நேரம் அவளுக்கு அதிக வேலை இல்லை. இங்கே அவள் என்ன செய்வாள்? தோழிகள் என்று யாரும் இல்லை. நான் எவ்வளவு நேரம் அவளுடன் இருக்க முடியும் என்றான் அருண். நான் கிளாஸ் முடிந்ததும் இங்கே வந்து விடுவேன். உங்களுக்கு ஒரு தொல்லையும் தராமல் இங்கேயே அமர்ந்து கொள்வேன். மாலை ஒன்றாக செல்லலாம். என் கிளாஸ் இங்கிருந்து 10 நிமிடம்தான். அப்படியே உங்கள் வேலையும் கற்றுக்கொள்கிறேன். பின்னால் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று கொஞ்சலாக சொன்னார் கீர்த்தி அவனிடம். அருணிடம் நெருங்கி அமர்வதும் அவளை கவனித்துக் கொள்வது அருணின் பொறுப்பு என்று பறைசாற்றுவதும் பின்னாளில் நான் உதவுவேன் என்று சொன்னதும் நித்யாவுக்கு கீர்த்தி அருணை விரும்புகிறாளோ என்ற எண்ணம் வைத்தது. சி, என்ன மடத்தனம்! ஒரு பெண் ஆணுடன் பழகினால் காதல் என்று நினைக்கும் அளவுக்கு அவள் அறியாதவள் அல்ல. ஆனால் கீர்த்தியும் அவள் அன்னையும் அன்று பேசினார்களே, கீர்த்தி தான் அருணை மணக்கப் போகிறாள் என்று. கீர்த்தியும் அப்படித்தானே பேசினாள். கீர்த்தி என்ன செய்தால் நித்யாவுக்கு என்ன? ஆனால் ஏனோ கீர்த்தியின் செய்கை அவளுக்கு ஆத்திரத்தை மூட்டியது. எதையும் கவனிக்காதவள் போல் சிறிது நேரம் இருந்துவிட்டு மெல்ல எழுந்தாள். நான் புறப்படுகிறேன் என்றாள். ஒரு நிமிடம் என்ற அருண் ஒரு பையை அவர் கையில் கொடுத்தான். அனிதாவிற்கு வாங்கினேன், கொடுத்து விடு என்றான். சரி என்று தலையாட்ட, நாங்களும் கிளம்பி விட்டோம், உன்னையும் அப்படியே வீட்டில் விடுகிறேன் என்றான் அருண். கீர்த்திக்கு அது பிடிக்கவில்லை. எனக்கு ஒரே சோர்வாக இருக்கிறது மாமா, எங்கெல்லாம் அலைவது? நம் வீட்டுக்கு போகலாம், அவள் வேண்டுமானால் டாக்ஸியில் செல்லட்டும் என்றாள் கீர்த்தி. அருண் கீர்த்தியை பார்த்துவிட்டு நித்யாவிடம் திரும்பியவன் நித் என்று சொல்லத் தொடங்கும் முன், நான் பார்த்து கொள்கிறேன், புத்தகம் தந்ததற்கு நன்றி என்று விட்டு வேகமாக வெளியேறிவிட்டான். கீர்த்தி மதுரையில் ஆத்திரமூட்டும்படி பேசியதால் நித்யா விலகிச் சென்று விடுவாள் என்று நம்பவில்லை. பெரியவர்களிடம் சொன்னாலும் யார் நம்புவார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை அது கீர்த்திக்கே எதிராக போகலாம். பார்வதி கீர்த்தியிடம் பேசும் விதத்தில் எவ்வளவு மாறி இருக்கிறாள் என்று தெரியும். கீர்த்தியின் புத்திதான் தவறு என்று சொல்லக்கூடும். மற்றபடி பண விஷயம் பேசினால் நிச்சயம் மாமா சிவநாதனே கீர்த்தியை கண்டிப்பார். அதனால் நித்யாவிடம் பேசிய விஷயத்தை அவள் யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் அருணுடன் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தாள். அருண் இப்போது சென்னையில் இருக்கிறான். அப்படியானால் அவளும் சென்னைக்கு செல்ல வேண்டும். கல்லூரியில் ஒரு பயிற்சி நிறுவனம் பற்றி சொன்னார்கள். அது சென்னையில் மட்டும் இருப்பதாக தெரிந்து கொண்டான்.
உடனே பெற்றோரிடம் பயிற்சி வகுப்பில் சேர வேண்டும் என்றாள். முதலில் வேதவள்ளி மறுத்தாலும் கெஞ்சி கொஞ்சி அவளை சம்மதிக்க வைத்தாள் கீர்த்தி. கீர்த்தி முடிவெடுத்த நேரம் பயிற்சி தொடங்க உடனே சென்னையில் இருக்க வேண்டும் என்றார்கள் அந்த நிறுவனத்தார். தந்தையை அழைத்து கொண்டு உடனே கிளம்பிவிட்டார். கீர்த்தி சென்னை வந்த முதல் நாளே நித்யா அருணின் அலுவலகத்திற்கு வந்தது. இதுவரை கீர்த்தி நித்யாவை பற்றி நினைத்தது எல்லாம் சரியே என்று எண்ணினாள். நித்யாவுக்கு வியப்பு. கீர்த்தி ஏன் சென்னையில் பயிற்சி பெறுகிறாள்? அதுவும் அது போன்ற நிறுவனம் எல்லா ஊர்களிலும் இருக்கும். வேலை வாய்ப்புகள், நேர்காணல்கள், அதற்கான பயிற்சி போன்று சிலவற்றை சொல்லி கொடுப்பார்கள். வெறும் 15 நாள் பயிற்சி, அதனால் பெரிய உபயோகம் என்று சொல்ல முடியாது. வீண் விரயம் என்று கல்லூரி பேராசிரியர் சொல்லியிருந்தார். அந்த பயிற்சிக்காக ஊரை விட்டு இங்கே வந்து விடுதியில் சேர்ந்து வேண்டாத வேலை என்று நித்யா நினைத்தாலும் தனக்கும் இதற்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை என்று விட்டாள். அவள் ஒரே முக்கியமான வேலை பணத்தை அருணிடம் கொடுப்பது. இரவில் அருண் ஒரு குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பியிருந்தான். நாளை நிச்சயம் சந்திக்கலாம் என்று. அவள் சரி என்று மற்றும் குறுஞ்செய்தியில் பதில் அனுப்பினாள். நித்யாவுக்கு அருணின் மேல் வருத்தம்தான். நித்யா காரணம் சொல்லவில்லை என்றாலும் அவளாக அவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னதும் வேண்டுமென்றே அவன் அவளை தவிர்க்கிறானோ, அவளை அலட்சியம் செய்கிறானோ என்று எண்ணினாள். அந்த எண்ணம் அவளுக்கு பெரும் வருத்தமாக இருந்தது. ஏன் கீர்த்தியின் முன் அவளால் பதில் பேச முடியவில்லை? அருணை பார்க்க வந்ததன் காரணம் சொல்ல முடியவில்லை. கீர்த்தியின் அந்த பார்வை, அவளின் ஏளனம் நித்யாவுக்கு பெரும் அவமானமாக இருந்தது. ஒருவேளை முன்பே அருண், கீர்த்தியும் ராஜனும் வந்திருப்பதை சொல்லியிருந்தால் அந்த சங்கடமான சந்திப்பை தவிர்த்திருக்கலாமே. நித்யாவின் சங்கடத்தை பற்றி அருணுக்கு என்ன வந்தது? இப்படியே எண்ணங்கள் அங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டு இருந்தது. மறுநாள் முன்தினம் போல் நேரே செல்லாமல் முதலில் அவனுக்கு அழைத்தான். வேறு யாரும் புதிதாக அங்கே இல்லை என்று அறிந்ததும் அவனை சந்திக்க சென்றான். இவள் உள்ளே செல்லும் போது சிபியும் அருணும் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இவளை கண்டதும் ஒரு 5 நிமிடம் என்றவன் சிபியிடம் தொடர்ந்தான். வேலை தாமதமாகுவது பற்றி இருவரும் பேசினார்கள். முடித்துவிட்டு வரட்டும் என்று அங்கிருந்த சோபாவில் சென்று அமர்ந்தான். சிறிது நேரத்தில் அருண் அவள் முன் வந்து அமர்ந்தான். ரொம்ப சாரி நித்யா, நேற்று மாமா வருவார் என்று தெரியாது. நான் கிளம்பி வரும்போது கூட யாரும் சொல்லவில்லை. திடீரென்று விமான நிலையத்திலிருந்து நேரே இங்கு வந்து விட்டார்கள். இருமுறை அலைய வைத்து விட்டேன் என்றான். பரவாயில்லை என்றான். அனிதாவுக்கு புத்தகம் பிடித்ததா என்றான். அப்போதுதான் ஞாபகம் வந்தது நித்யாவுக்கு. அது வானியல் பற்றிய புத்தகம். அனிதாவின் ஆர்வம் பற்றி தெரிந்து கொண்டவன் அதை அவளுக்காக வாங்கியிருந்தான். அனிதா புத்தகத்தை பார்த்ததும் ஆர்வமாய் படிக்க தொடங்கினான். ஆர்வமாய் படிக்கிறாள் என்றால் நித்யா. எதுவும் சாப்பிடுகிறாயா? இல்லை வேண்டாம் என்றவள் பையிலிருந்து பணத்தை எடுத்து அவன் முன் வைத்தாள். புருவம் சுருங்க அவளை பார்த்தவன் எதற்கு என்றான். அரவிந்த் காரை இடித்ததற்கு. நீங்கள் சரியான தொகையை சொல்லவில்லை, அதனால்தான் விசாரித்த போது சொன்ன தொகையை கொண்டு வந்திருக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு பல வேலைகளை செய்திருக்கிறாய் போல, ஆனால் அரவிந்த் ஒன்றும் செய்யவில்லையே என்றான். எனக்கு எல்லாம் தெரியும். உங்கள் அனுபவத்திற்கு அப்படி ஒரு விபத்து நடந்திருக்க வாய்ப்பில்லை. அரவிந்தும் ஒப்புக்கொண்டான். அவனுக்காக நீங்கள் பழியை ஏற்க வேண்டாம். அதனால் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான் அவனிடம். நித்யா, சத்தியம் செய்திருந்தாலும் இதைத்தான் நான் செய்திருப்பேன். இருவரும் எனக்கு ஒன்றுதான். பணத்தை எடுத்து உள்ளே வை. சத்தியன் உங்கள் தம்பி, அரவிந்து எனக்கு தம்பிதான். உடன் பிறந்தவர்கள் வேறு, அரவிந்த் வேறு. நான் அப்படி நினைக்கவில்லை. அது உங்கள் பெருந்தன்மை. ஆனால் அரவிந்த் செய்ததை சரி செய்வது எங்கள் பொறுப்பு. வேறு யாரும் அவனையோ அத்தையோ தவறாக பேசிவிடக்கூடாது. உனக்கு அரவிந்த் மேல் இருக்கும் அக்கறைக்கு என் பாராட்டுக்கள். அவனை யாரும் தவறாக எண்ண மாட்டார்கள். அதற்கு நான் பொறுப்பு. போதுமா என்றான் அருண். நான் கிளம்புகிறேன் என்று எழுந்தான். பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பு என்றான் அருண். அரவிந்த் செய்யும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. அதிலிருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். இப்போது அருணுக்கு கோபம் வந்தது. நித்யா இப்போது அவன் குடும்பத்தை குறை கூறுகிறாள். அவர்களின் கடமையை தட்டி கழித்து விட்டதாக கூறுவது போல் இருந்தது. நித்யா, என்னை கோபப்படுத்தாதே. பெரியவர்களுக்குள் என்ன நடந்தது என்று உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படி இருக்க நீ எங்கள் வீட்டை பற்றி பேசுவது சரியில்லை என்றான். நித்யா அருணின் குடும்பத்தை பற்றி குறை கூற எதையும் சொல்லவில்லை. இனிமேலும் அரவிந்தையும் அனிதாவையும் பார்த்து கொள்ள அவள் வீட்டில் முடியும் என்ற பொருளில்தான் அவள் சொல்ல நினைத்தாள்.